சிங்கப்பூரிலிருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், கஞ்சாவை கடத்தி வந்த நபர்கள் குறித்து ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, அதாவது கோவை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நாள்தோறும் சிங்கப்பூர், டெல்லி, கோவா, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட உள்நாட்டு விமானங்களும் ஷார்ஜா, சிங்கப்பூர் நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து வரும் விமானத்தில் பயணி ஒருவர் கஞ்சா கடத்தி வருவதாக வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நேற்று சிங்கப்பூரிலிருந்து பேங்காக் வழியாக கோவை வந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வந்தனர். குறிப்பாக ஒரு வாலிபரின் நடவடிக்கையில் சந்தேகம் அறிந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் கஞ்சா மறைத்து கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. குறிப்பாக 5 பாலித்தீன் பைகளில் 5.25 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது பாசில் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த முகமது பாசில் கஞ்சாவை தான் கொண்டு வந்த உடைமைகள், அதாவது பொருட்களில் மறைத்து வந்து கடத்தி வந்தது போலீஸ், அதாவது சுங்கத்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து முகமது பாசில் மீது NDPS ஆக்ட் 1986, கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் முகமது பாசிலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு, சந்தை மதிப்பு சுமார் 5 கோடியாக இருக்கலாம் என சுங்கத்துறை அதிகாரிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து வரும் விமான பயணிகள் தொடர்ச்சியாக சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் DRI என்று சொல்லக்கூடிய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நேற்று வந்த விமானத்தில் இந்த கஞ்சா கிட்டத்தட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சிறிய அளவிலான தங்கம் அல்லது கஞ்சா உள்ளிட்டவை போதைப் பொருட்கள் பிடிபடும் சூழ்நிலையில் 5 பாக்கெட்டுகளில் கஞ்சா பறிமுதல் கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.